இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஆண்டாளோட அருள் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து என்னோட குள்ளு தாத்தாவோட ஊரான திருநாராயணபுரத்தில் இருக்கிற கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நாங்கள் வந்து திருநாராயணபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனப்போ வந்து அங்கே வந்து என்னென்னா கம்பத்தடி ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த கம்பத்தடி ஆஞ்சநேயர் வந்து காரிய சித்தி கம்பத்தடி ஆஞ்சநேயர்னு வந்து சொல்கிறாங்க. அவர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால வந்து பெருமாள் வந்து சேவிக்கிறவங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு காசு கட்டி இல்லை அபிஷேகம் பண்ணுறோன்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆஞ்சநேயரை கிராஸ் பண்ணி அப்படியே போனீங்கன்னா வந்து அங்கே வந்து பலிபீடம் இருக்கும். அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட சன்னதி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து நர்த்தனம் ஆடின்னு இருக்கிற கிருஷ்ணராக வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து சேவை சாதிக்கிறாரு. சேவிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த பலிபீடத்தை தாண்டி அப்படியே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து இந்த கோயிலில் வந்து என்ன பெருமாள் இருக்கார் அப்படின்னா வந்து வேதநாராயண பெருமாள் வந்து இருக்கார். அவர் வந்து வேதநாயகி தாயாரோட வந்து இருக்கார். வேதநாராயண பெருமாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குது, வேதநாயகி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது. இது இல்லாமல் வந்து ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார்களும் வந்து இந்த ஆழ்வார்களுக்குன்னு ஒரு தனி சன்னதி மாதிரி இருக்குது. வேதநாராயண பெருமாள் வந்து எப்படி காட்சி அளிக்கிறார் அப்படின்னா வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் எப்படி வந்து காட்சி அளிக்கிறாரோ வந்து சைன திருக்கோலத்தில் வந்து ஆதிசேஷன் படுக்கையில் வந்து பள்ளி கொண்ட பெருமாளாக எப்படி ரங்கநாதர் வந்து காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி வேதநாராயண பெருமாளும் வந்து திருநாராயணபுரத்தில் வந்து ஆதிசேஷன் படுக்கையில் பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சி அளிக்கிறார். ஸ்ரீரங்கம் வந்து திவ்ய தேசத்தில் ஒன்று. ஆனால் வந்து திருநாராயணபுரம் கோயில் வந்து திவ்ய தேசம் கிடையாது. பட் ஆனால் வந்து அது ஒரு அபிமான ஸ்தலம். இங்கே வேதநாராயண பெருமாள் எப்படி இருக்காரு அப்படின்னா வந்து ஆதிசேஷன் படுக்கையில் வந்து பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சி அளிக்கிறார். அவரோட தலையணையாக வந்து 4 வேதங்களையும் வந்து 4 தலையணையாக வந்து வச்சுட்டு படுத்துன்னு இருக்கார். அவரோட காலடியில் வந்து பக்த பிரகலாதன் வந்து காட்சியளிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பெருமாளோட திருவடி பக்கத்தில் வந்து பூமாதேவி அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவி தாயார் வந்து இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் கூட வந்து ஆதிசேஷன் வந்து 5 தலை நாகமாக தான் இருப்பார். ஆனால் வந்து இங்கே வேதநாராயண பெருமாள் வந்து அவருக்கு வந்து படுக்கையாக இருக்கிற ஆதிசேஷன் வந்து 10 தலை நாகமாக, அதாவது அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து 2 பேருமே சேர்ந்து வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இந்த வேதநாராயண பெருமாள் வந்து குரு அப்புறம் புதனுக்கு அதிபதி. இதனால் வந்து இங்கே வந்து சேவிக்கிறதுனால வந்து உங்கள் ஜாதகத்தில் திருமணத்தடை இல்லைன்னா வந்து களத்தடை தோஷம் இல்லை நாகதோஷம் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த பெருமாள் காலடியில் திருவடியில் வச்சு சேவிக்கிறதுனால வந்து அந்த தோஷம் எல்லாம் நீங்கி வந்து திருமணம் வந்து கைகூடும். வேதநாராயண பெருமாள் தான் வந்து பிரம்மாக்கே வந்து வேதங்களை உபதேசம் பண்ணியிருக்கார். வேதநாராயண பெருமாளை சேவிக்கிறது மூலயமா வந்து திருமண தடை இருக்குன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வந்து படிப்பில் வந்து நல்லா வந்து படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அருள் புரிவார். இது மட்டும் இல்லாமல் வந்து வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து புத்திர பாக்கியம் இதெல்லாமும் வந்து இந்த ஸ்தலத்தை சேர்க்கிறதுனால வந்து கிடைக்கிது. எல்லா வருஷமும் இங்கே இந்த கோயிலில் வந்து ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற மாதிரியே வைகுண்ட ஏகாதசி நடக்கும். பட் ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து அங்கே கும்பாபிஷேக வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால வந்து இந்த வருஷம் வந்து வைகுண்ட ஏகாதசி விழாவும் வந்து கிடையாது. அதே மாதிரி படிமதிக்கிற உற்சவம் எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்குமோ அதே மாதிரி எப்போதும் திருநாராயணபுரத்தில் வருஷம் நடக்கும். இந்த வருஷம் வந்து படிமதிக்கிற உற்சவமும் வந்து கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போயிருந்தப்போ சொல்லியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணால் வந்து ஆசையாக திருநாராயணபுரத்தில் படி மிதிக்கணும்னு வர்றவங்கெல்லாம் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து இந்த கோயிலுக்கு போய் உங்களால் எப்போ முடியுமோ இந்த கோயிலுக்கு போய் சேவிச்சு பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் அது. இங்கே இந்த கோயிலுக்கு போய் சேவிச்சு வந்து வேண்டுதல்
நீங்கள் வந்து போய் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்.